வாங்க மாப்ள. ராகுகாலம் வரதுக்குள்ள போய் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துடணும்ல. வாங்க. மனு தாக்கல் கூட பண்ணல, அதுக்குள்ள மந்திரிகளா வந்துச்சு. அப்படியாடா? எம்எல்ஏ மாசிங்கிறத விட மந்திரி மாசி ரைமிங்கா இருக்குல்ல? இல்லையா அப்படின்னா நடந்தா சரிதான். நடக்கும் மாப்ள. நேத்து நம்ம ஜோசியரை பார்த்தேன், நிச்சயம் நடக்கும்னு சொல்லிட்டாருல்ல. அப்படியாத்த? அப்ப நான் ஜெயிலுக்கு போறதை ஏன் முன்னாடியே ஜோசிக்காரன் சொல்லல? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. வாங்க வாங்க. மசக்க பட்டாச வாசல்ல வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லு. சரி, அதே அடைக்குது. இப்ப நேரா நாம நாமினேஷன் தாக்கல் பண்ண தானே போறோம். மாப்ள, நேரா நம்ம கட்சி ஆபீஸ்க்கு போறோம். கட்சி ஆபீஸ்ல இருந்து 40 கார் நம்ம முன்னாடி போகுது. அங்க இருந்து நேரா கலெக்டர் ஆபீஸ் போறோம். அங்க 500 அடி தூரத்துல இருந்து யானையில ஊர்வலமா போறீங்க. அந்த ஏற்பாடெல்லாம் எங்க அண்ணன் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. சித்தப்பு தான். ஏறுங்க வண்டியில. ஏறுப்பா ஏறு. என்ன நாராயணன் அங்க போகாம இங்க வந்திருக்கான்? என்ன மாசி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்ட? என்ன சொல்றீங்க? அந்த ரேகாவை கொன்னுட்டேன்னு சொன்ன, அவ குத்துக்கலாட்ட உயிரோட இருக்கா. ஊர்ல இருக்கிற பத்திரிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லப்பா, அவளை கொலை செய்ய முயற்சி பண்ணது நீ தானே தெளிவா சொல்லிட்டா. தலைவருக்கு தெரிஞ்ச என்ன கூட்டம் அனுப்பிச்சாரு. அனுதா வலையெல்லாம் ஆத்திராலையா மாறிடும், பொம்பளை மேல கை வச்சான்னு ஓட்டு விழாது, அதனால 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 உனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. பெரிய கூப்ப ராமசாமி நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்லிட்டாருப்பா. என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. அந்த ரேகாவை கொன்னுட்டேன்னு சொன்ன, குத்துக்கலாட்ட உயிரோட ஊர்ல இருக்கிற பத்திரிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லப்பா, கொலை செய்ய முயற்சி பண்ணது நீ தானே தெளிவா சொல்லிட்டா. தலைவருக்கு சொல்லிட்டாருப்பா. ஏண்டா துட்ட வாங்கிட்டு பொய் சாட்சின்னு சொல்லுவீங்க. எவனாவது வந்து பொய் சாட்சி சொன்னு எழுதி கொடுனா எழுதியும் கொடுப்பீங்க. இந்த தொழிலுக்கு வேற ஏதாவது தொழில் செய்யலாண்டா. ஏண்டா கொஞ்சமாவது விசுவாசம் வேண்டா? எவனோ வந்து மிரட்டினானா உடனே அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானுங்களா. இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டீங்களே. டேய், இனி ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாள் நிக்காதீங்க. அப்படி நின்னீங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன். போயிடு. கொண்டு போய் ரூம்ல நான் சொல்ற வரைக்கும் உன்னை வெளியில் விடாத. ஓடா. நாயை கட்டி சோறு போட்டிருந்தா கூட அது விசுவாசமா இருந்திருக்கும். இவனுங்களை நம்பி என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடுச்சே. விடுங்க மாப்ள. செத்து போயிட்டான்னு நினைச்ச ரேகா உயிரோட வந்துட்டாங்கிறது தானே பிரச்சனை. அவ இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான்னா அதை பார்த்துட்டு இனிமேலும் நல்லா சும்மா இருக்க முடியாது. அவளை தீர்த்து கட்டிட வேண்டியதுதான். வேணாம் வேணாம். இப்ப சூழ்நிலை சரியில்லை. அவன் மேல யாராவது கையை வச்சா கூட நான் தான் வச்சேன்னு காரணம் ஆயிடும். அந்த அளவுக்கு என் விஷயம் பப்ளிஷ் ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஹலோ. என்ன மாசி, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதா? கூல் கூல் கூல். என்ன இப்படி கத்துறீங்க? இப்படிலாம் கத்தினா உங்க பிபி என்னத்துக்காருது? ஏற்கனவே பிபி கண்ணா பின்னான்னு எகிரிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்கிட்ட நீ என்ன சொன்ன? நீ தான் எனக்கு யமன். அந்த யமனையே எட்டி உதைச்சிட்டு வந்துட்டேன்டா.
எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி கோட்டைக்கு போலான்னு மனக்கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தியே, அதெல்லாம் இப்ப தூள் தூள் ஆயிப்போச்சு பாத்தியா? மாசி, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அடக்கி வாசி. ஹலோ, யாரு மாப்பிள்ள போன்ல? வேற யார் அத்தை? அந்த போலீஸ்காரி தான். என்னமோ என்ன நக்கல் பண்றா. மாப்பிள்ள, இப்ப வேணா நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறத அவ தடுத்து இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மந்திரி ஆவீங்க. அப்ப அந்த போலீஸ்காரிய கூப்பிட்டு உங்களுக்கு சல்யூட் அடிக்க வைக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும் மாப்பிள்ள. அத்தை, நான் யாருக்காக மந்திரி ஆகிறனோ இல்லையோ, உங்களோட இந்த ஆசைக்காவது நான் நிச்சயமா மந்திரி ஆவத்தே. நிச்சயமா நான் மந்திரி ஆவேன். மெதுவா மெதுவா பார்த்து வாம்மா. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச உதவியை எங்க வாழ்நாள் பூரா மறக்க முடியாது. பரவாயில்லம்மா, மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலன்னா எப்படிம்மா? உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கார்ல வச்சிருக்கேன். ஓ, தேங்க்யூ. ஓகே கண்ணா, பாய். அப்பா ப்ளீஸ் ஆன்ட்டியை போவேனான்னு சொல்லுங்கப்பா. இல்லடா குட்டி, ஆன்ட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல. உனக்கு ஸ்கூல் லீவ் முடிஞ்சு திறந்தா உடனே எப்படி போவ? அப்பா அதே மாதிரி ஆன்ட்டி டியூட்டிக்கு போகணுமா இல்லையா? அதுக்கு அங்க இருந்தாதான் வசதியா இருக்கும். ஆன்ட்டி நீங்க இங்கேயே இருங்க ஆன்ட்டி. ஏய், என்னடா, நான் என்ன வெளியூருக்கா போறேன்? இங்க தானே இருப்பேன். ஒரு ஃபோன் பண்ணி நான் டப்புன்னு வந்து பார்த்துட்டு போறேன். அது மாத்திரம் இல்ல, எனக்கு ஆஃபீஸ் இல்லைன்னா உன்னை உடனே வந்து பார்த்துட்டு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம். கிருபா, உன்னை எல்லாரும் குட் கேர்ள் நடிச்சிட்டு இருக்காங்க. நீ அழுதா நல்லா இருக்கு. போகும்போது அழக்கூடாதுடா கண்ணா, ப்ளீஸ். அம்மா, காந்திஜி எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சத்தியம் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீ தான் ஜெயிப்ப. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவீங்க ரேக்கா? இல்ல, இப்ப நான் தேங்க்ஸ் சொன்னது என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக இல்ல. நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டு இப்ப நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண முடியும்னா அது உங்களோட ஹெல்ப் இல்லாம என்னால பண்ணியே இருக்க முடியாது. அதுக்கு தான் தேங்க்ஸ். ஓகே கிருபா, நான் கிளம்புறேன். ஓகே ப்ளீஸ் ஆன்ட்டி, நீங்க என் வீட்லயே இருங்க ஆன்ட்டி. என்னது அழுதுகிட்டு? அழாத. அது இல்லைம்மா, இந்த வீட்டில் நீ இருந்தது கொஞ்ச நாள் தான்னாலும் குழந்தைகிட்ட நீ ரொம்ப பாசமாக பழகிட்டே இல்லையா? அதான் நீ இங்கிருந்து போகிறத அதால் தாங்கிக்க முடியல. சிச்சோ, ஏய், என்ன அழற நீ? இங்க வா, இங்க வா. எதுக்கு நீ அழற? அழாம எனக்கு டாட்டா சொல்லு பாப்போம். குட் கேர்ள் தானே நீ? அதெல்லாம் அழுதுட்டு குட் கேர்ளா இருந்தா இப்ப கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எனக்கு டாட்டா சொல்லுவியான். ஓகேயா? குட் கேர்ள். வரேன். வாம்மா, வரேங்க. போயிட்டு வாங்க. வரேன் தம்பி. வரேன்டா செல்லம். கிருபா, நோ 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 கிரை. கிருபா, டாட்டா சொல்லு. அது டாட்டாவா இல்ல வர வேண்டாம்னு சொல்றியா நீ? நான் டாட்டா தான் சொன்னேன். ஓ, கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. பை.
கௌஷிக் மாதிரி மாசி மாதிரி இப்படி கேடுகட்ட ஜனங்க இருக்கிற இந்த உலகத்துல தான் இப்படியாப்பட்ட நல்லவங்களே இருக்காங்க. நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எவ்வளவு இயல்பா இருக்காங்க பாத்தியா? அம்மா, சில பேரோட இயல்பே அப்படிதாம்மா. மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது அவங்களோட கடமையா எடுத்துப்பாங்க. செஞ்சுட்டு எந்த பலனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை பத்தி பெருமையாவும் பேசிக்க மாட்டாங்க. அம்மா, அந்த குழந்தைய பாத்தீங்களா? எவ்வளோ இன்னசென்ட். பழகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள அவ்வளவு பாசம், அவ்வளவு அட்டாச்மெண்ட். சோ ஸ்வீட். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. தாய் இல்லாத குழந்தை இல்லை. ஐயோ, இங்க வா. என்னடா வாலுக்குட்டி, எப்ப வந்த? நீங்க வீட்டு விட்டு கிளம்பிட உடனே ஒரே அழுக. நானும் அப்பாவும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், ஒரே பிடிவாதம். அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ ஓ, அடடா, நீ இவ்ளோ அடம் பிடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை என்னோட கூட்டிட்டு வந்திருப்பேனே. இப்ப சொல்லுங்க எல்லாம். ஏன் ஆண்டி, வெளியில இருந்து பாக்கும்போதே வீடு இவ்வளவு அழகா இருக்கே, உள்ளே எப்படி இருக்கும்? ஏய் சுட்டி பொண்ணு, உன்னை வெளியிலேயே நிக்க வச்சு பேசுறோம் தானே இப்படி குத்தி காட்டுற? சரி சரி வா, உள்ள வா. உள்ள போ. போ. வாங்க. வாடா கண்ணா. வாங்க. என்னம்மா, எப்படி இருக்கு எங்க வீடு? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாலு வாலு. கிருபா, ஆன்ட்டியும் பார்த்தாச்சு, ஆன்ட்டி வீடையும் பார்த்தாச்சு. நம்ம கிளம்பலாம். டாடி, நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க கிளம்புங்க, நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். கிருபா, ஆன்ட்டி டயர்டா இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வா கிளம்பலாம். இவன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஈஸ்வர். ஒண்ணு பண்ணுங்களேன், இன்னைக்கு ராத்திரி அவ இங்கே தங்கட்டும், நாளை காலையில வந்து கூட்டு போங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வாங்க வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். ஈஸ்வர், காஃபி சாப்பிட்டுட்டு போங்க வாங்க. இல்லங்க ரேகா, நான் இன்னொரு நாள் வரேன். டாடி, ரொம்ப பிக்கு பண்ணிக்காதீங்க, அப்புறம் சரி ஓகே கிளம்புங்கன்னு சொல்றாங்க. உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். வாலு, அது என்ன சும்மா எதை பார்த்தாலும் நோக்கணும். என்னப்பா, இன்னும் தூங்க போலியா? தூக்கம் வரலப்பா. கிருப்பா இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. அவ என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லைல்ல. இப்ப என்ன பண்றாளோ, எப்படி இருக்காளோ? அவளுக்கு என்னப்பா, ரேகா மடியில படுத்துக்கிட்டு ஜாம் ஜாம்னு கதை கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ இதுல ஒரு விஷயம் கவனிச்சியா நீ? நம்மால அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, ஆனா அவ நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? கிருப்பாவுக்கு ரேகாவை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் எத்தனையோ தடவை கேட்டு மறுத்த விஷயந்தான். இருந்தாலும் இந்த பாழு மனசு கேட்கல, மறுபடியும் கேட்குறேன். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கையப்பா. தயவு செய்து இந்த பேச்சு எடுக்காதீங்கப்பா.